கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட முமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, நம்முடைய திருமறை மாநாட்டு குழு தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களே, அன்பிற்குரிய குமாரையா அவர்களே, அன்பிற்குரிய வெங்கட்ராமன் ஐயா அவர்களே, வடிவுடை மாணிக்க மாலையை பாடியிருக்கக்கூடிய அந்த வள்ளற்பெருமானுடைய பாடலை அற்புதமாக பாடி இறைவணக்கம் பாடிய விஜயலட்சுமி மோகன் அவர்களே, மற்ற சான்றோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை அந்த காலத்துல 4 பகுதியா பிரிச்சாங்க. ஒன்று சேர நாடு, இன்னும் ஒன்று சோழ நாடு, 3வது பாண்டிய நாடு, 4வது தொண்ட நாடு. ஔவையார் இந்த 4ஐயும் பிரிச்சு இந்த 4க்கு என்ன தொடர்பு, என்ன சிறப்புன்னு பாடினார். வேடமுடைத்து மலை நாடு, மலை நாடுன்னா சேர நாடு, சேர நாட்டுல யானை அதிகம். சரி, வேடமுடைத்து மலை நாடு. 2வது மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து, சோழ நாட்டில் சோத்துக்கு பஞ்சம் இல்லை, ஏன்னா காவேரி பாயுது. அந்த காலத்திலே கர்நாடகத்தார் காவேரியை சிறைப்படுத்தவில்லை, அதனாலே காவேரி மிக அற்புதமாக பாய்ந்தால் சோழ வளநாடு சோறுடைத்து. சோற்றால் மடையடைக்கும் சோநாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளம் வந்தா மண்ணை அள்ளி போட மாட்டாங்களாம், சோத்தை அள்ளி போட்டு அடைப்பாங்களாம் வெள்ளத்தை. சோற்றால் மடையடைக்கும் சோநாடு. அப்ப அதுவும் சரி. வேடமுடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. 3வது பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. தென்னாடுன்னா பாண்டிய நாடு, தென்பாண்டி நாடு. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. திருவாசகம். தென்னாடு முத்துடைத்து. தென்னாட்டில் என்ன முத்து, முத்துக்கள். சார் 3 சொல்லியாச்சு. சேர நாட்டில் யானை, சோழ நாட்டில் சோறு, பாண்டிய நாட்டில் முத்து, தொண்ட நாட்டில் பாட்டு வருது. வேடமுடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்ட நாட்டில் சான்றோர்கள் அதிகமா. நிச்சயமா இதை பாடின ஆளு தொண்ட நாட்டுக்காரராக தான் இருக்கணும். அவங்க ஊர்ல சான்றோர்கள் அதிகமா. அதுவும் தொண்ட நாடு இல்லையா, தொண்டை நன்னாடாம். இதை பார்த்தீங்களா? மலை நாடு, சோழ வளநாடு. இது எப்படி? தொண்டை நன்னாடு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருக்காலத்தி, திருக்கழுக்குன்றம், இதுக்கெல்லாம் சேர்த்து தொண்டை நாடுன்னு பேரு. திருவொற்றியூர், மயிலாப்பூர், திருவான்மியூர் எல்லாம் தொண்டை நாடு. வேடமுடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. சோறுடைத்துன்னா வெறும் அரிசி சாதம் சோறுன்னு நினைக்கப்படாது. தமிழ்ல சோறுன்னா மோட்சம்னு அர்த்தம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்பது திருவாசகம். கடவுள் பாதகம் பண்ணின சண்டீசருக்கு சோறு கொடுத்தாரு. என்ன சோறா கொடுத்தாரு? நம்ம நினைக்கிற ரைஸா? இல்ல, முத்தி, மோட்சம். மோட்சத்துக்கு சோறுன்னு பேரு. ஏன்? சோழ நாட்டில கிட்டத்தட்ட பாடல் பெற்ற திருத்தலங்கள் 100க்கு மேல. காவேரிக்கு 2 பக்கத்திலையும் எங்க பார்த்தாலும் பாடல் பெற்ற திருத்தலங்கள். அதனால சோழ நாடு சோறுடைத்து. ஆமா, பாண்டி நாடு தென்னாடு முத்துடைத்து. முத்துன்னா என்ன தெரியுமா? நம்ம கழுத்துல போட்டிருக்கிற முத்து மாலை முத்து இல்லை. முத்துனால மோட்சம்னு அர்த்தம்.
முத்திலிருந்து வந்த வார்த்தை தான் முத்தி. முத்தின என்ன அர்த்தம்? மோட்சம். முத்தி நலம் அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகம் 51ஆம் தலைப்பு, அச்சோப்பதிகம், முதல் பாட்டு. முத்தி, முத்திலிருந்து முத்தி. சார் ரெண்டுக்கு என்ன சார் சம்பந்தம்? சிப்பியில இருந்து பக்குவமான முத்து வெளிப்படுவது போலே உலக ஆசைகளிலே இருந்து ஞானிகள், பக்தர்கள், சான்றோர்கள் கவிழ்த்து கொண்டு கலற்றி கொண்டு வெளிப்படுவார்கள். அதனாலே அதுக்கு முத்துன்னு பேரு, இதுக்கு முத்தின்னு பேரு. ஆனா தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டில தான் திருவொற்றியூர். அம்மா பாடின பாட்டு வடிவுடை மாணிக்க மாலை. அம்பாளுக்கு என்ன பேரு? வடிவுடை மாணிக்கம்னு பேரு. இன்னைக்கு நம்ம திருவொற்றியூர்ல கொஞ்ச நேரம் இருக்க போறோம். ஏன்னா அருமையான திருத்தலம். சென்னையில மிக புகழ் பெற்ற திருத்தலம் திருவொற்றியூர். யாராரு பாடியிருக்கா? சம்பந்தர் பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு, சுந்தரமூர்த்தி சுவாமியும் பாடியிருக்காரு, வள்ளலார் கொட்டி இருக்காரு. திருவொற்றியூர் ஆதிபுரின்னு பேரு. நம்ம முதல்ல சுந்தரர்கிட்ட ஆரம்பிப்போம். நிறைய வரலாறுகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவலோகத்துல சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்தார். பார்த்த உடனே ஒரு திருமேனி அங்கிருந்து வந்துச்சான். சுந்தரா வான்னு கூப்பிட்டாராம். அவருக்குத்தான் சுந்தரர்னு பேர். அப்போ கண்ணாடியில் கண்ட தோற்றம். அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சாராம். சுந்தரர். சுந்தரருக்கு என்ன வேலை? வர்றவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கிறது வேலை. விஷம் வந்துச்சு, ஆலகால விஷம் வந்துச்சு. தேவர்கள் எல்லாம் அரண்டு சிவபெருமான் காலில் விழுந்தார்கள். சிவபெருமான் சுந்தரரை பார்த்தார். சுந்தரா, விஷத்தை எடுத்துக்கிட்டு வா. விஷத்தை கையில திரட்டி நாவல் பழம மாதிரி மாற்றி சுந்தரமூர்த்தி சுவாமி எடுத்துக்கொண்டு வர சிவபெருமான் வாயில் போட்டு விஷத்தை தொண்டையில் நிறுத்தினார். நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை. இது அதனால அவருக்கு என்ன பேரு? ஆளால சுந்தரன்னு பேர். இந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு? இந்த சுந்தரனை வச்சு 3 காரியம் பண்ணணும்னு நினைச்சார். 1, என்னை திருஞான சம்பந்தர் பாடிவிட்டார். யார் நினைக்கிறா? சிவபெருமான் நினைக்கிறார். அப்பர் சுவாமிகள் பாடிவிட்டார். ஆனால் இந்த அடியார்கள் கூட்டத்தை யாரும் பாடலையே. அப்ப அடியார்களை எல்லாம் பட்டியல் போட்டு பாடுறதுக்கு யாராவது போகணும். யாரு போகலாம்? நாமே போகணும். நம்ம போக முடியாது. நம்ம நிழல் சுந்தரன், இவனை அனுப்பிடுவோம். கண்ணாடியில பார்த்த தோற்றம் தானே, சுந்தரனை அனுப்பிடுவோம். பூலோகத்துக்கு அனுப்புவோம். பூலோகத்துக்கு போகணும்னா ஆசைப்பட்டாதான் பிறவி எடுக்க முடியும். ஆசைப்படலைன்னா பிறவி கிடையாது. அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டுத்தானே நம்ம பிறந்தோம். இல்லாட்டி பிறந்திருப்போமா? ஆசைதான் பிறப்புக்கு காரணம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். கடவுள்கிட்ட கூட அன்பு வைக்கணுமே தவிர ஆசை வைக்கப்படாது. சார், அன்புக்கும் ஆசைக்கு என்ன சார் வித்தியாசம்? பிரதி பிரயோஜனத்தை கருதினால் அது ஆசை, கருதாவிட்டால் அது அன்பு. என் பிள்ளையினால எனக்கு ஒரு வசதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளைய பாசத்தோட வளர்த்தால் அதுக்கு பேரு ஆசை. என்னமோ எதிர்பார்க்கிறேன், அதை பத்தி கவலையே கிடையாது. என் கடமையை நான் செய்கிறேன், அது அன்பு. கடவுள்கிட்ட ஆசைப்படாதே, அன்பு செலுத்து. திருமூலர். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. என்ன செய்யணும்? 3 விஷயம் பண்ணணும். 1, என் அடியார்களை பாட வேண்டும். 2, கோயிலுக்கு போனா எல்லாம் சடங்குகளை பண்ணிட்டு வர்றானே தவிர கடவுளோட பேச மாட்டேங்கிறாங்க.
எல்லாம் சடங்கா போச்சு. இங்க போனியா? ஆமா. அர்ச்சனை பண்ணியா? ஆமா. உன் பேரை சொன்னியா? ஆமா. பிள்ளை பேரெல்லாம் சொன்னியா? ஆமா. நட்சத்திரமெல்லாம் ஒழுங்கா சொன்னியா? ஆமா. முடிஞ்சுதா? ஆமா. உன்னுடைய தேங்காய் பழத்தட்டை வாங்கிக்கிட்டியா? வாங்கிக்கிட்டேன். தேங்காய் பெருசா சின்னமா? நம்ம தேங்காய் தானே? ஆமா. சின்ன தேங்காய் இல்லையே? இல்லை. சரி வா வீட்டுக்கு போவோம். சாமி கும்பிட்டாச்சு. இது சாமி கும்பிடுறது இல்லை, இது வெறும் சடங்கு. யார் யாருக்கோ வியாபாரம் நடக்குது, வேற ஒன்றும் சொல்லப்படாது. ஆனால் நீ கோயிலுக்கு போனால் கடவுளை பற்றி கடவுள் பாட்டுக்களை வாயார பாடி கடவுளோடு பேச வேண்டும். அர்ச்சனை என்பது பாட்டுத்தான். சிவபெருமான் நினைக்கிறார், இதை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம். சிவன் கோயிலுக்கு போனா விபூதி தான் கொடுப்பாரு. பெருமாள் கோவிலுக்கு போனா வசதியை கொடுப்பாரு. சிவபெருமான் என்ன கொடுப்பாரு? சாம்பலத்தான் கொடுப்பாரு. அவரே சுடுகாட்டுல போய் நிற்கிறாரு. அப்புறம் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு? இப்படி ஒரு நினைப்பு இருக்கும். இதை மாற்றணும். சிவபெருமான் எளிமையான கடவுள். உனக்கு என்ன வேணுமோ அதை தருவார். எவ்வளவு எளிமையாக இறங்க வேண்டுமோ அவ்வளவுக்கு இறங்கி வருவார். இதை காட்ட வேண்டும். 3 காரியம். யாரை பிடிக்கலாம்? இந்த ஆளாள சுந்தரனை பிடி. இவர் அப்புராணி போனார், பூ கொய்ய போனார். பூ கொய்கிற பொழுது தூரத்துல பளிச்சு பளிச்சுன்னு 2 மின்னல் அடிச்சுது. 2 அழகான பெண்கள், பராசக்தியினுடைய தோழிகள். ஒருத்தி பேரு அனிந்திதை, ஒருத்தி பேரு கமலினி. 2 பெண்கள். பார்த்தாரா, மனசு கொஞ்சம் ஓடிருச்சு. நல்ல பொண்ணு, அழகா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவலை. எங்க? காமனை எரிச்ச கைலாசத்துல. காமனை எரிச்ச கைலாசத்துல 2 பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. தப்பு சுந்தரமூர்த்தி தப்பா, சிவபெருமான் பண்ண திருவிளையாட்டா? யோசிங்க. தவறு பண்ண வேலை. இவனுக்கு ஆசையை உண்டாக்கு. ஆசைப்பட்டாரா, உடனே இழுத்துட்டார். வேண்டாம், தப்பு. இங்க வந்தார். ஏன்பா பாத்தியா? ஆமா பார்த்தேன். ஆசைப்பட்டியா? ஆமா ஆசைப்பட்டேன். அப்போ அவங்களோட போய் பிறவி எடுத்துட்டு வா, சந்தோஷமாயிரு. ஐயோ, உங்களை விட்டுட்டு எப்படி போவேன்? கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் வருகிறேன். சிவபெருமான் சொல்ல ஆளாள சுந்தரர் அங்கிருந்து திருநாவலூருக்கு வந்து ஆதிசைவ சிவாச்சாரியார் வீட்டில சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் குழந்தையாக பிறந்தார். குழந்தை வளர்ந்தது, பெரியாள் ஆயிற்று. திருவாரூருக்கு போனது. திருவாரூர் கோயிலுக்குள்ள சுந்தரர் போகிறார். ஒன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சுவாமி பாடின பாட்டுல எத்தனை பாட்டு கிடைச்சிருக்கு? 1020 பாட்டு. இந்த 1020 பாட்டுல கடைசியில தன் பேரை சொல்லுவார், திருஞான சம்பந்தர் மாதிரி. அந்த பேரை சொல்ற பொழுது அந்த 1020 பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பதிகமோ என்னமோ கிடைச்சிருக்கு. அதுல எங்கேயாவது சுந்தரர்னு சொல்லியிருக்காராம்? கிடையாது. நம்பியார் ஊரர், வந்தொண்டர், இதான். ஏன் சுந்தரர் அங்க பேரு, இங்க பேரு. எங்க பாட்டனார் பேரு ஆரூரன். பாட்டனார்னா அம்மாவுக்கு அப்பா. நாம பின்ன அப்பாவுக்கு அப்பா வேறையா வைக்கணும்? அம்மாவுக்கு அப்பா வேற தான் செல்வாக்கா இருக்கும். அம்மாவை ஒண்ணுங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அம்மாவுக்கு அப்பா திருவாரூர் ஆரூரன். அந்த பேரை பேரனுக்கு வச்சாங்க. எல்லாத்திலையும் பாருங்க, நம்பி ஆரூரன் அந்த பேர் தான் சொல்லுவார். நம்ம புரியறதுக்காக சுந்தரன்னு பழைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சுது. மின்னல் அடிச்சுது திரும்ப. எந்த ஊர்ல? திருவாரூர்ல. யாரு? அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு. அவளுக்கு பேரு கமலினின்னு அங்க பேரு. இங்க அந்த பொண்ணு பரவனாச்சியார்னு பேரு. கணிகை, கோயில்ல நடனமாடக்கூடிய பெண். நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன். கோயில்ல நடனமாடக்கூடிய பெண். ஆசைப்பட்டுட்டார். சிவபெருமானே, என்னப்பா வேணும்? இந்த பொண்ணை பார்த்தேன், ஆசையா இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன்ப்பா. நீ எனக்கு நண்பன். நண்பன் எல்லாம் செய்யணும்.
எல்லார் கனவுலையும் சிவபெருமான் போனார் திருவாரூர்ல. நீங்கள் பரவநாச்சியாருக்கும் நம்பி ஆரூரனுக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் செய்து வையுங்கள். எல்லாரும் மறுநாள் காலையில எல்லாரும் வந்தார்கள். பங்குனி உத்தரம் பரவநாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நடந்தது. இவர் சிவாச்சாரியார் வீட்டு பிள்ளை, அவள் கணிகை. ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சொன்னது சிவபெருமான். முத கலப்பு திருமணம். அது முருகப்பெருமான் தான் முதல்ல, இவர் ரெண்டாவது தான். இருந்தாலும் நமக்குள்ள இவர் தான். முடிஞ்சது. குடும்பம் நடத்தினார். நிறைய செய்திகள். நான் அங்கே எல்லாம் போகல. ரொம்ப காலம் ஓடிருச்சு. ரொம்ப காலம்னா என்ன, ஒரு 5-6 வருஷம், அது கூட இருக்காது. ஒரு 3-4 வருஷம் இருக்கும். 12 வயசுல கல்யாணம். அந்த பக்கம் ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கிடுங்க. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். திருவொற்றியூருக்கு போயிட்டார். நமக்கு அதான முக்கியம். திருவொற்றியூருக்கு போயிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் கோயிலுக்குள்ள போறார். திருவொற்றியூர் கோயில்ல சுவாமிக்கு பேரு தெரியுமா? எழுத்தறியும் பெருமான், தியாகேசர், படம்பக்கநாதர், புற்றிடங்கொண்டார். எவ்வளவு பேரு பாருங்க. புற்று சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் கிடையாது. அதுவும் என்னமோ புதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. 3 நாளைக்குத்தான் இந்த மேல உள்ள கவசத்தை கலட்டு வாங்கலாம். அது மற்ற நேரத்துல எல்லாம் கவசம்தான் பார்க்கலாம். பெருமான் பேர் என்ன? எழுத்தறியும் பெருமான். அது என்ன எழுத்தறியும் பெருமான்? ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவுக்கு என்ன கேடு காலமோ தெரியல. எல்லா கோயில்லையும் படித்தரங்களை குறையன்னுட்டான். இது வரைக்கும் 5 மூட்டை அரிசி அனுப்பிச்சா இனிமே 4 மூட்டையா மாத்து குறையன்னுட்டான். அவனுக்கு போராத காலம். எல்லா கோயில்லையும் குறையன்னுட்டான். எல்லா இடத்துக்கும் தகவல் போயிடுச்சு. திருவொற்றியூருக்கு தகவல் வருது. ஏட்டை எடுத்து பார்த்தா இன்ட்டு போட்டு திருவொற்றியூர் நீங்களாக. என்னடா இது? எல்லா கோயிலுக்கும் இந்த சட்டம் செல்லும். திருவொற்றியூர் நீங்களாக. எங்க இந்தியாவில் this is applicable to whole of India except Jammu and Kashmir. ரொம்ப நாள் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. கொஞ்ச நாளா 50 வருஷத்துக்கு மேல ஜம்மு காஷ்மீருக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அப்ப ஜம்மு காஷ்மீர் இந்தியாவே இல்லைன்னு அர்த்தம். அப்படி போட்டத புண்ணியவான் மோடி வந்து இப்ப அதை திருப்பி இந்தியா ஒன்று, பாரதம் ஒன்று, எல்லாம் ஒன்று பின்னால மாத்தினார். அது வரைக்கும் கிடையாது. அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணாரா? ஒற்றியூர் நீங்களாக. எல்லாருக்கும் கொடுக்காதேன்னு நிறுத்தி விட்டில, ஒற்றியூருக்கு கொடு. அதனால அவருக்கு பேரு எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு பேர். உள்ள போறாரா, பெரிய சிவலிங்கம். பெருமானை கும்பிட்டாரா. எங்க? திருவொற்றியூர்ல. அப்படி திரும்பினாரா, 2வது மின்னல் அடிச்சது. அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு அங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பரவநாச்சியார் கமலினி. இன்னொரு பொண்ணு அனிந்திதை. அந்த பொண்ணு இந்த ஊர்ல வந்து சங்கிலி நாச்சியாருங்கிற பேர்ல இருந்துச்சு. அவங்க அப்பா ஞாயிறு. இன்னைக்கு மெட்ராஸ் பக்கத்துல ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஞாயிறு வீட்டுல இந்த பொண்ணு பிறந்தது. கல்யாணம் பேசினாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணினாங்க. மாப்பிள்ளை இறந்து போயிட்டான். ஐயோ, இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணா மாப்பிள்ளை இறந்துடுறான், வேண்டாம்னுட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றது? கோயில்ல போய் சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய். கோயில்ல வந்து பூ கட்டி கொடுத்து திருத்தொண்டு செய்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமி போனாரா, சங்கிலி நாச்சியாரை பார்த்தாரா, மனசு ஈடுபட்டது. சிவபெருமானே, என்னப்பா வேணும்? இந்த பொண்ணை பார்த்தேன், மனசு ஈடுபட்டு விட்டது. இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள்கிட்ட போய் சொல்லிட்டு வர்றேன். அந்த பொண்ணு நல்லா தூங்குதா. சிவபெருமான் கனவுல போயிட்டாரு. வேற வேலையே இல்லை போல இருக்கு இவருக்கு. அதுதான் எளிமை. அதுக்காகத்தான் இவர் பிறப்பிச்ச அனுப்பிச்சதே. கடவுள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் அதை காட்டுறதுக்குத்தான் சுந்தரர் அவதாரமே. நேர கனவுல போய் நிற்கிறார். சாரும் தவத்து சங்கிலி கேள், சால நம்பால் அன்புடையன். எப்படி இருக்கு?
தவம் பண்ற சங்கிலியே கேள், நம்பால் அன்புடையவன். ஓ, அந்த ஆளு சிவபெருமான்பால் அன்புடையவன் அப்படின்னா இவளுக்கு என்ன தோணும்? பரவாயில்ல, நமக்கு பொருத்தமாத்தான் இருப்பாரு. கணவனும் மனைவியும் பக்தர்களாக இருந்தால் அதை விட சிறப்பு எதுவும் கிடையாது. அதன் தடையாய் இருந்தா அதை விட கொடுமையும் எதுவும் கிடையாது. சாரும் தவத்து சங்கிலி கேள். சங்கிலி ரொம்ப தவம் பண்ணியிருக்கா, இல்லாட்டி கனவுல சிவபெருமான் 2 முறை போவாரா? 2 முறை போறாரு. சாரும் தவத்து சங்கிலி கேள், சால நம்பால் அன்புடையன் உன்னை சேர விரும்புகிறான். என்ன சொல்றேன்? மகா கெட்டிகாரி சங்கிலி நாச்சியார். நல்லா கேளுங்க, பெண்கள் எப்பவுமே கெட்டிக்காரர்கள். சொன்ன தப்பா சொன்ன என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. பெண்கள் கெட்டிக்காரர்கள். அந்த பொண்ணு என்ன கேட்டு தெரியுமா? பெருமானே, நீங்க சொல்றீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒன்று. என்னம்மா? அவருக்கு திருவாரூரில் ஒரு தொடக்கு இருக்கிறதாம். தொடக்கு புரியுதம்மா? அங்க ஒரு கல்யாணம் பண்ணி இருக்காராம். அதுக்குள்ள விசாரிச்சுட்டா, காலையில பார்த்ததுக்குள்ள ராத்திரி கனவு வருது. அதுக்குள்ள அந்த ஆளு யாரு, என்ன, அவர் ஜாதகம் என்ன, அட்ரஸ் என்ன, கல்யாணம் ஆச்சா இல்லையா, அவ்வளதையும் கேட்டுவிட்டா. இந்த ஆளு ஒண்ணுமில்லாம சிவபெருமான்கிட்ட போய் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. யாரு கெட்டிக்காரி சொல்லுங்க? அந்த அம்மா தெளிவா கேட்கிறார். சிவபெருமான் பார்த்தாரு. ஆமாம்மா, அதனால என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த காலத்துல பழக்கம் அப்படி உண்டு, பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு. என்ன? அவரு திருவற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது. சத்தியம் பண்ண சொல்லுங்க. நான் போய் சொல்றேம்மா. யாரு? மெசஞ்சர் சிவபெருமான். இருவர்தம் இசை கொண்ட காதா, தித்தியன நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா, திருநாவலூரன் விடுதூதா, தில்லை சிவகாமி ஒரு பாகா, சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம், நாகம் புனை சம்போ நடராஜா, புலியூர் வாழ் ஈசா. முத்துத்தாண்டவர் கீர்த்தனை. திருநாவலூரன் விடு தூதா. இப்பவே தூது விட்டுட்டாரு. பரவனாச்சியார்ட்ட இனிமேத்தான் விட போறாரு. இந்த பொண்ணுகிட்ட இப்பவே தூது. சிவபெருமான் அங்க போனாரு, சுந்தரமூர்த்தியை பார்த்தாரு. அப்பா, திருவாரூர்ல கல்யாணமானது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்க, நீ ஒண்ணு செய். என்ன? திருவற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு சந்நிதியில. இந்த பொண்ணு கேட்கிறா. இவர் பண்ணி கொடுக்கிறேன், ஆனா ஒண்ணு. என்ன? பங்குனி உத்தரத்தன்னைக்கு நானும் பரவனாச்சியாரும் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும். கல்யாண நாள். அந்த காலத்துல கல்யாண நாள் அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி இருக்காங்க. சேக்கிழார் குறிப்பிடுகிறார். நம்ம வீட்டோட நிறுத்தல, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அது கட்டாயம் செய்யணும். நாம் போகணும். அதனால இந்த சத்தியத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா கஷ்டம். நான் என்னப்பா செய்யணும்? நான் சத்தியம் பண்ற போது நீ சன்னிதானத்துல இருக்காது. சிவபெருமான், அப்ப நான் எங்கே இருக்கட்டும்? என்னமோ ஒரு இடத்துல இருந்தா இவரால இன்னொரு இடத்துல இருக்க முடியாத மாதிரி. இதான் டிராமா, நடிப்பு. அவர் நாடகத்துல ராஜா, நடராஜா நாடகத்துல பெரிய ராஜா. அப்ப நான் எங்கே இருக்கட்டும்? நீ மகிழ மரத்தடியில உட்காரு. நான் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போகலாம். சரி, அங்க போனாரு 2வது முறை. சங்கிலி, என்ன என்ன இருந்தாலும் புருஷன் சந்நிதியில சத்தியம் வாங்கிறது அவளது நல்ல அல்ல. அப்ப என்ன செய்யட்டும்? மகிழ மரத்தடியில சத்தியம் வாங்கி மாட்டிக்கிச்சா? சரி, மறுநாள் காலையில இவர் தயாரா போறாரு. திருமண கோல பெருமான், கழுத்துல மாலை, கையில பூச்செண்டு. என்னைக்கும் கல்யாண கோலம் சுந்தரருக்கு மட்டுமே. கம்பீரமா போனாரா. அந்த பொண்ணு சத்தியம் பண்றேங்குது. நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. இவர் கோயிலுக்கு வாங்குறாரு. ஐயோ, கோயில்ல வேண்டாம், மகிழ மரத்தடியில பண்ணுனாலே போதும். நம்ம ஆடு மாட்டி விட்டுட்டாரு.
புரியுதா இல்லையா? மகிழ மரத்தடியில போய் சத்தியம் பண்ணார். வேற வழி இல்லை. திருடனை தேள் கொட்டினா என்ன, பாம்பு கடிச்சா என்ன, வெளியே சொல்ல முடியுமா? முடியலை. சத்தியம் பண்ணியாச்சு. கல்யாணம் ஆச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் முடிஞ்சுது. பங்குனி மாசம் வரப்போகுது. பௌர்ணமி, பங்குனி உத்தரம். திருவாரூருக்கு போகணும். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இங்கேருந்து திருவாரூருக்கு போறதுக்கே 1 மாசம் ஆகும். ஆமா, சென்னையிலேருந்து திருவாரூருக்கு நடந்துல போகணும். இன்னும் ஃப்ளைட்டா இருந்துச்சு. 1 மாசம் ஆகும். போனா தேவையில்லை. போகலாமா வேண்டாமா? சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. சத்தியம் எங்க பண்ணி கொடுத்தோம்? மகிழ மரத்தடியில். சிவபெருமான் நம்மால் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்ம ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். யோசிச்சாரு. அச்சம் பின் எழுத்தது, ஆசை முன் எழுத்தது. எது ஜெயிக்கும்? ஆசை ஜெயிச்சது, முன் எழுத்தது. போனாரா, திருவொற்றியூர் எல்லையை தாண்டினாரா, 2 கண்ணும் போச்சு. இதுக்குத்தான் பெருமான் இந்த நாடகம் ஆடினது. புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீ யாராயிருந்தாலும், நீ சிவபெருமானுடைய தோழனாவே இருந்தாலும், தப்பு பண்ணனா தண்டனை உண்டு. அதை இதையும் குழப்பிக்காதே. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான், செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு சகசரநாமர்ச்சனை பண்ண சரியா போயிடும். ஒரு காலும் போகாது. சகசரநாமர்ச்சனைக்கு பலன் தனி, தப்புக்கு தண்டனை தனி. ஒருத்தன் ரயில்வேயில நைட்டு வாட்ச்மேன், நைட்டு பூரா முடிச்சு பார்க்கணும். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அவன் கனவுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறாப்புல தெரிஞ்சிருச்சு. பயந்துட்டான். உடனே போய் சொன்னான். எல்லாரும் பார்த்தாங்க. போய் பார்த்தா கரெக்டா இவன் சொன்ன இடத்துல தண்டவாளம் விலகி இருக்கு. நல்ல வேளை காப்பாத்திட்டான். இல்லைன்னா எத்தனை உயிர் போயிருக்கும். இவனை பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வச்சாங்க. இவனை பாராட்டி 5000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. இவன் கண்டுபிடிச்சதுனால ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. கொடுத்துட்டு அதோட இன்னொரு லெட்டரும் கொடுத்தாங்க. அது என்ன லெட்டர்? நீ வேலையிலிருந்து நீக்கப்படுகிறாய், டெர்மினேட்டட். ஏன்னு கேட்டான். ஏண்டா, நைட்டு வாட்ச்மேன் கனவுல வந்திருக்குன்னா நைட்ல நீ தூங்கி இருக்கேன்னு அர்த்தம். இல்லாட்டி கனவு எப்படியா வரும்? புரியுதா? நீ காப்பாத்தினதுக்கு 5000, நீ தூங்குனதுக்கு வேலை போச்சு. அது தனி, இது தனி. அதை இதையும் போட்டு குழப்பாதே. நம்ம ரொம்ப பேர் குழப்பிக்கிறோம். தப்பெல்லாம் பண்ணிட்டு கோயில்ல போய் இதை பண்ணிட்டா சரியா போயிடும். சிவபெருமான் சொல்றார், அது சுந்தரமூர்த்தியாக இருந்தாலும் தப்பு பண்ணிட்டா கண்ணு போயிடும். ஒரு பையன் கேட்டான், சார் எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, தினமும் போய் சத்தியம் பண்றாரு. அவருக்கு போறதா இருந்தா 100 கண்ணுல போயிருக்கணும். ஆமா, ஒன்னனுக்கு ஒரு கண்ணு போனா ஏன் இப்படி? ஏன் தெரியுமா? சுந்தரமூர்த்தி வெள்ளை சட்டையில ஒரு கருப்பு புள்ளி. சிவபெருமான் உடனே சோப்பை போட்டு எடுத்து விட்டாரு. நம்ம சட்டையே கருத்து போச்சு. அவ்வளவு பாவம். இன்னும் கொஞ்சமா பண்ணியிருக்கான். காலையில, மத்தியானம், ராத்திரி. அதுவும் இந்த செல்லை வச்சுக்கிட்டு பொய் சொல்றான் பாருங்க. அன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் திருச்சியில. பின்னால ஒருத்தர், நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேங்கிறாரு. எனக்கு பயந்தே போச்சு. திருச்சி எப்படா மெட்ராஸா மாறுச்சு? பார்த்தா திருச்சின்னு போர்டு இருக்கு. தேவைக்கு பொய் சொல்லி, தேவையில்லாததுக்கு பொய் சொல்லி, இவ்வளதையும் சேர்த்தா என்ன ஆச்சு? வெள்ளச்சட்டை கருத்து போச்சு. கருத்து போனா என்ன செய்யணும்? யமனுங்கிற சலவைக்காரன்ட்ட சலவைக்கு போடணும். அடுத்த பிறகு எடுத்து நம்மளை துவைச்சாத்தான் ஒழுங்காகும். அதனாலதான் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சரியா? செய்யி, இன்னும் செய்யி, இன்னும் செய்யி. நல்ல மேல ஏறு. உயரத்துல போய் கீழே விழுந்தாத்தான் அடி நல்லா படும். கொஞ்சம் தப்பு பண்ற போது திருத்தி விட்டா இந்த பெயர் திருத்திடுவேன். அடி நல்லா வாங்கட்டும். இதான் நடக்குது. 2 கண்ணும் போச்சு. போனா திட்டுறாரு பாருங்க. திருவொற்றியூர் பெருமானை அந்த திட்டினவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஏய்யா, உனக்கு 3 கண்ணை வச்சுக்கிட்டு என் கண்ணை எதுக்குயா வாங்கிக்கிட்டேன்? பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருடான்னு சொன்னா நான் எப்படியா தாங்குவேன்?
வயசு 16 வயசு, அதை மறக்கக்கூடாது. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்த்தியே. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசி சனிக்கு பகை வீடு. சிம்ம ராசி என்று சூரியனுக்கு உரியது. சூரியனின் சனியும் அப்பனும் பிள்ளையும் சண்டைக்காரங்க, தகராறு. ஆமா, சிம்ம ராசி சனி வந்ததுன்னா அந்த ஆளை உண்டில்லேன்னு ஆக்கி ஜெயில கொண்டு போட்டு நச்சு புளிஞ்சி சக்கையாத்தான் வெளியே கொண்டாடுவேன். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே திட்டிவிட்டாரு. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல வந்தியே, ஐயையோ திட்டி விட்டமே, தப்பு இல்ல, மனசு அடுத்தாப்புல சேர்த்து பாராட்டுறாரு. மஞ்சனே மணியே மணவாளா, ஆத்திரத்துல திட்டி விட்டாப்பா. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா. முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா முறையோ மறை ஓதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தரியேன். பொம்பளை பிள்ளைங்க என்னை பார்த்து குருடான்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? நான் காலேஜில் 40 வருஷம் வேலை பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா 41 வருஷம் வேலை பார்த்தேன். என் பையங்களை நல்லா திட்டி இருக்கேன். ஆனா பையங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஒரு முறை வகுப்புல அவனை கடுமையா திட்டிவிட்டேன். அந்த பையன் என் பின்னால வந்துட்டான் ரூமுக்கு. சார், என்னடா, நான் பண்ணது தப்புத்தான், திட்டுங்க. ஆனா ஒண்ணு, என்ன, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால திட்டாதீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரியுதா? அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தரியேன். பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருடான்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? எங்க திருவொற்றியூர் அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன். நான் அழுக்கு தாயா, உடம்பு அழுக்கு இல்ல, மனசுக்குள்ளையும் அழுக்கு. தப்பு பண்ணிட்டேன்ல. அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன். அதுவும் நான் படப்பாலதொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். செம்மறியாடு வெள்ளாடு. சில ஆடுகளை சைடுல பால் கறப்பாங்க, சில ஆட்டை பின்பக்கம் பால் கறப்பாங்க, காலை அகட்டிக்கிட்டு பால் கறப்பாங்க. செம்மறி ஆட்டை பின்பக்கம் பால் கறப்பாங்க. அப்படி பால் கறக்கிற போது இந்த கோனார் கையில பாத்திரம் வச்சிருப்பார். இந்த காலை அகட்டிக்கிட்டு அது வழியா பாலை கறப்பார். அது புழுக்க ஓட்டுரு. புழுக்கு எதுக்குள்ள விழுகும்? பாலுக்குள்ளதான் விழுகும். கோனார் எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு பாலை கொடுத்துடுவார். நம்ம அதை பார்க்கல, அதனால சாப்பிட்டுருவோம். ஏன்யா, புழுக்க விழுந்தா கூட எடுத்து போட்டு விட்டு பாலை கொடுக்குறாங்களா இல்லையா? நான் பொண்ணுன பொய் சத்தியம் புழுக்க, நான் பாடுற பாட்டு பால், அதை எடுத்து போட்டு விட்டு இந்த பாட்டை எடுத்துக்க வேண்டியதானே. கோனாருக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையே சிவபெருமானே. அழுக்கு மெய் கொடுந்திருவடியடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானார் புடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள். நான் தப்பு பண்ணினாலும் உனக்கு தப்பு பண்ணினாலும் என்னமோ தப்பு. அவகிட்ட ஒருத்திக்கிட்ட இந்த சங்கிலி நாச்சியார்ட்ட சத்தியம் பண்ணா உனக்கு என்னையா? உனக்கு என்ன கஷ்டம்? அதனால பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வடிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம். வடிக்கு விழுந்தா கூட ஓம் நம சிவாய ஓம் பேரத்தானையா சொல்றேன். வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே. திருவொற்றியூர் பெருமான் பொண்ணும் கேட்கல, ஊரூரா போனாரா. நடுவுல திருவெண்பாக்கம்னு ஒரு ஊர். திருவெண்பாக்கத்துக்கு போயிட்டார். கோயில் வெளியே நிற்கி பார்க்கிறார். கடவுளே, இந்த கத்துறனே இருக்கிறியா? அவன் என்ன பண்ணான்? ஒரு கோல் கொடுத்து, ஆமா இருக்கிறேன், இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு போன்ட்டேன். கண்ணை கொடுப்பான்னு கேட்டா கோலை பிடிச்சு கொடுக்கறேன்.
குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே. ஊன்றுகோல் தந்தருளி உளோம் போகீர் என்றானே. ஒரு ஊன்றுகோலை கொடுத்து விட்டான், பத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணை கேட்டா நீ கோல் கொடுக்கிற. திட்டுனார். உன் தெரியுமா உங்களுக்கு, திருவெண்பாக்கம் கோயில் இப்போ இல்லை, டேமில் விற்கிது. சாத்தனூர் டேமா, ஒரு பெரிய டேம் கட்டினாங்க அங்கே. அந்த டேம் தண்ணீருக்குள்ள இன்னைக்கு அந்த கோயில் போயிடுச்சு. நந்தி எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கு, அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கு. கோயிலை பேர்த்து வேற இடத்துல வச்சாச்சு. திருவெண்பாக்கம் முடிஞ்சுது. நேர எங்க போறார்? காஞ்சி காமாட்சிட்ட போனார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் ஒத்த கண்ணை எடுத்து 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டார். காமாட்சி என்ன சொன்னா? இந்தப்பா, நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இடது பக்கம் மட்டும்தான், வலது பக்கம் அவரு, நான் அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அதனால இடது கண்ணை கொடுக்கிறேன். காமாட்சி இடது கண் கொடுத்தா யாரை பாடணும்? காமாட்சியைத்தானே பாடணும். இவரு காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே. கம்பன்னா யாரு? ஏகம்பன். காலகாலனை ஆலந்தான் உகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. அதுக்கப்புறம் கதை நமக்கு போதும். நமக்கு என்ன வேணும்? திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, 2வது நிகழ்ச்சி. திருவொற்றியூர்ல சக்கரப்பாடி தெருன்னு ஒரு தெரு. இந்த நிகழ்ச்சி சுந்தரருக்கு முன்னால சக்கரப்பாடி தெரு. சக்கரப்பாடி தெருவில் ஒரு எண்ணெய் விற்கிறவர், அதாவது எண்ணெய் தயார் பண்ணி செக்கு ஆட்டி எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்றவர். அதுக்கு என்ன சொல்றது? ஜாதியில என்னமோ எண்ணெய் ஆட்டுறவங்க அப்படி வச்சுங்க, அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க அந்த ஜாதிக்கு. பரவாயில்ல. வாணியர், வாணியர் செட்டியார். ஆமா, இவர் எண்ணெய் காய்க்கிறது. இவர் என்ன பண்ணாரு? எண்ணெயை எடுத்து சிவபெருமான் கோயில்ல விளக்கெரிப்பார். கோயில்ல விளக்குக்கு எண்ணெய் ஊத்தினால் அது மாதிரி திருத்தொண்டு கிடையாது. கோயில்ல நெய் ஊத்தி இருந்தாங்கன்னா விளக்கல. ஒரு எலி நெய்யை சாப்பிடுறதுக்காக மேல ஏறிடுச்சு. இந்த திரி இருக்குல்ல, அது கொஞ்சம் அணையறாப்புல கீழே வந்துருச்சு. இந்த எலி நெய்யை சாப்பிடுறேன்னு இந்த மூக்குனால இப்படி தள்ளுனுச்சா திரி தூண்டப்பட்டு விட்டது. தூண்டப்பட்ட திரி நல்லா எரியுது. சிவன் கோயில்ல ஒரு திரியை தூண்டி விட்டால் பெரிய புண்ணியமா. இந்த எலி மன்னனா பிறந்துதான். யாரு சொல்றார்? ராமலிங்க சாமி சொல்றார். நீளுகின்ற நெய்யருந்த நேர் எலியை மூவுலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே. மூவுலகம் ஆளக்கூடிய ராஜா தெரியாம இழுத்தது. நம்ம தெரிஞ்சு விளக்கேற்றினால் விளக்கிட்டார் பெருமை. அப்பர் சுவாமி தேவாரம் விளக்கு போடுறது கோயில்ல அவ்வளவு நல்லது. இவரு சக்கரப்பாடி தெருவில் வீடு விளக்கு போட்டார். என்ன இப்போ இவர் ஆற்றுறது முடியல, வசதி குறைஞ்சிருச்சு. வெளியில எண்ணெயை விலை கொடுத்து வாங்கினார், போட்டார். இப்போ அதுக்கும் முடியல, வசதி ரொம்ப குறைஞ்சு போச்சு. செக்குல போய் இவர் உதவி செய்து கூலியா எண்ணெயை வாங்கி அதை ஊத்தி விளக்கெரிச்சார். சிவன் கோயில்ல எப்படியாவது விளக்கெரிக்கணும், அதுவும் தீர்ந்து போச்சு. இவருக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்ப என்னையா பண்றது? ஒருவேளை மிஷின் கொண்டாந்து இருப்பாங்க, அது வேற விஷயம். இவருக்கு வேலை கிடைக்கல. எப்படியாவது எண்ணெய் ஊத்தணும், என்ன செய்யலாம்? விற்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் வித்தாச்சு. ஒரே ஒரு ஆள் பாக்கி. யாரு? வீட்டுக்காரி. அவளை விற்கிறேன்னு ஆரம்பிச்சாரு. வீட்டுக்காரியை வித்து எண்ணெய் வாங்கி கடவுளுக்கு ஊத்தணும்.
எல்லாரும் பார்த்தான், ஐயோ இது பாவம், நாங்க வாங்க மாட்டோம்ட்டான். அந்த காலத்துல பாவம் புண்ணு நல்லா பார்த்துருக்கேன். பெண்டாட்டியை வித்தா வாங்க மாட்டேன். ஹரிச்சந்திரனுக்கு ஒரு ஆள் கிடைச்சது, இங்க கிடைக்கல. பெண்டாட்டியை விற்க போனாரு, அதுவும் முடியலை. கண்ணீர் வந்துருச்சு. கோயிலுக்குள்ள போனார், அழுதார். இன்னைக்கு விளக்கேற்ற முடியலையே, ஐயோ விளக்குக்கு எண்ணெய் இல்லையே. யோசிச்சாரா, கத்தி எடுத்தாரா, கழுத்தை அறுத்தார், ரத்தம் வந்துச்சு, அதை ஊத்தி விளக்கேற்றினார். சிவபெருமான் வந்து கையை பிடிச்சிட்டார். நிறுத்து 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 நிறுத்து. பாதி அறுக்கிற போதே, கழுத்தை அறுக்கிற போது கையை பிடிச்சிட்டார். இவருக்கு பேர் தெரியுமா? 63 நாயன்மார்களில் இவருக்கு பெயர் கலிய நாயனார். ரொம்ப பேருக்கு வரலாறு தெரியாது. கலிய நாயனார். எந்த ஊரு? திருவொற்றியூர். இது 2வது செய்தி. திருவொற்றியூர். ஐயடிகள் காடவர்கோன்னு ஒருத்தர். அவர் ஒவ்வொரு ஊரா போய் அற்புதமா பாடுவார். இங்க வந்து பார்த்தாரா, தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையடித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன். எல்லா உலகமும் எனக்கு வந்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும்? நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்து உண்டு இருக்க பெரில். திருவொற்றியூர்ல பிச்சை எடுத்தா கூட போதும் ஐயா, எனக்கு ராஜ உதவி வேண்டாம். யாரு பாடுறா? ஐயடிகள் காடவர்கோன். இது அடுத்த செய்தி. எல்லாத்துக்கும் மேல அண்மை காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருஷம், அதான் நமக்கு அண்மை காலம். வேற என்ன பண்றது? அப்போ திருவொற்றியூரிலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது. பட்டினத்து சுவாமிகள் எங்கெங்கேயோ சுத்தினார். திருவிடைமருதூருக்கு வந்தார். திருவிடைமருதூர்ல இவரு கூட பத்திரகிரியார் இருந்தார். பத்திரகிரியார் மோட்சத்துக்கு போயிட்டார். இவரு போக முடியல. கோயிலுக்குள்ள போனா சிவபெருமான் ஜோதியை உண்டாக்க பிள்ளை சீடன் போயிட்டான். குருநாதர் நிற்கிறார். நான் அன்னைக்கே சொன்னேன், பையன் பாஸ் பண்ணிட்டா வாத்தியார் ஃபெயிலா போயிட்டாரு. இவர் தான் குருநாதர். இவரு போக முடியல. திருவிடைமருதூர் மகாலிங்கம், பெருமானே எனக்கு மோட்சம் எங்கே? பேய் கரும்பு எங்கே தித்திக்குமோ அங்கே உனக்கு மோட்சம். ஒரு கரும்பை வாங்கிக்கிட்டார். பேய் கரும்புன்னு பேர். கசக்கம். பேய் வெள்ளரிக்கா கசக்கம், பேய் கரும்பு கசக்கம். வாங்கி கடிச்சு கடிச்சு பார்க்கிறார். எல்லா ஊர்லயும் அது கசந்துக்கிட்டு தான் இருக்கு. எந்தெந்த ஊர்? திருவையாத்துக்கு போறார், மதுரைக்கு போனார். கன்னி வனநாதா கன்னி வனநாதா, அங்கேயும் கசக்குது. எல்லாம் சுத்தி கடைசியில திருவொற்றியூருக்கு வந்துட்டார். திருவொற்றியூர் கடற்கரை. கடற்கரைக்கு வந்தாரா, கடிச்சு இழுத்து பார்த்தாரா, இனிக்குது. பேய்கரும்பு இனிக்கிறது. சிவா, மோட்சம் இங்கதான். 4-5 பிள்ளைங்க விளையாடுறாங்க கடற்கரையில. தம்பி, என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா? சாமி, உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? எல்லா விளையாட்டும் தெரியும். நிஜமா? ஆமா. இந்த பாரு, என்ன இந்த குழிக்குள்ள போட்டு இந்த சாலை போட்டு மூடிப்புடு, நான் வெளியில வந்துடுவேன். குழியை தோண்டனா, உட்கார வச்சான், சாலை போட்டு மூடினா. சாமி அங்க இருந்து எந்திரிச்சு வர்றாரு. என்னடா இங்க போட்டு மூடுனா, அங்க வர்றாரு சித்தர். மண்ணை அள்ளி கொடுக்கறாரு, சர்க்கரை பையன் சாப்பிடுறான். சாமி, விளையாட்டு நல்லா இருக்கே, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ராத்திரி 9 மணி. என்ன சொல்றாரு? என்ன குழிய தோண்டி கழுத்தாளம் புதைச்சிட்டு போயிருங்க. என்ன சாமி, நான் சொன்னபடி செய்ங்க. குழிய தோண்டனாங்க, கழுத்தாளத்துல புதைச்சாங்க. மேல தலை மட்டும், கையெல்லாம் உள்ளுக்க புதைச்சாச்சு, மண்ணை போட்டாச்சு, தலை மட்டும் வெளியில இருக்கு. திருவொற்றியூர் கடற்கரை. எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போயிடுச்சு. சாமி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசுந்துருகின் எல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன் பாடிக்கிட்டே இருந்தாரா. ஒரு பையன் வந்துட்டான். யாருப்பா? சாமி,
உனக்கு பசிக்கும் இல்ல, அதான் சோறு கொண்டாந்துருக்கேன். என்னடா சொல்ற? எங்க அம்மா சோறு கொடுத்தா கொண்டாந்துருக்கேன். சாமி வாயத்தர, நான் ஊட்டி விடுறேன். சாமி பார்த்தாரு, உனக்கும் முடிஞ்சு போச்சு, கணக்கு உனக்கும் முடிஞ்சு போச்சு. பையன் கொடுத்தா 3 கவளம், சாமி சாப்பிட்டார். நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. சாப்பிடு. 3 கவளம் சாப்பிட்டான். சட்டி அந்த பக்கம் வச்சான். என் முன்னால குப்புற படுத்துக்கோ, படுத்தான். தூங்கு, தூங்கிட்டேன். காலையில பாக்குறாங்க, ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. யாரு சிவலிங்கம்? பட்டினத்தார் சிவலிங்கம். யாரு நந்தி? அந்த பையன் நந்தி. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகொள் திருவொற்றி ஊர் மேவி வாழ்குமர நாயகா சிறுவரை முழக்கி அருளே சிறியனேன் ஆனவர் இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. திருவொற்றியூர் பட்டினத்து திருவொற்றியூர் முருகன் பிள்ளை தமிழ். பட்டினத்து பிள்ளை சிவலிங்கமாயிட்டார். ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம் பட்டினத்து பிள்ளை சிவலிங்கமானார். எந்த ஊர்? திருவொற்றியூர். இப்போ உள்ள போய் பாருங்க, கோயிலுக்குள்ள 27 சிவலிங்கம், நட்சத்திர சிவலிங்கம் இருக்கு. முந்தி நவகிரகம் கிடையாது. பழைய கோயில்கள்ல நவகிரகம் கிடையாது. பின்னாலதான் வியாபாரத்துக்கு நவகிரகத்தை வச்சு விட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு வருமானம் வேணுமில்லை, எல்லாருக்கும் பைசா வேணுமில்லை. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, நல்ல வேலை சந்திர பெயர்ச்சி வரல, எல்லாத்துக்கும் சொல்லி வியாபாரம் பண்ணி பின்னால வந்துருச்சு. 1998 வரைக்கும் திருவொற்றியூர்ல நவகிரகம் கிடையாது. 98ல் நவகிரகத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்க. திருவொற்றியூர் கோயில் திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடுறார், அப்பர் சுவாமிகள் பாடுறார். அப்பர் பாட்டு ஒன்று தெரியுமா? 4-5 பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆசையினால. ஆமா, சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. அதெல்லாம் கிடையாது, 1.5 கண்ணுன்னு அறிவுறுது. என்ன 1.5 கண்ணாகும்? சில பேர் ஒரு மாதிரி பார்த்தான்னா 1.5 வைங்க. பாவம், அவனுக்கு கண்ணு கொஞ்சம் 6 கண்ணா இருக்கும். என்ன சொல்லுவான்? 1.5. சிவபெருமான் யாரு? 1.5 கண்ணா. ஏங்க, எதனால? அவருக்கு 3 கண்ணு தானே? ஆமா. அம்பாளுக்கு எந்த பாகத்தை கொடுத்தாரு? இடது பாகத்தை. எவ்வளவு பாகத்தை கொடுத்தாரு? பாதிய. அப்ப 3 கண்ணுல 1.5 கண்ணு அம்பாளுக்கு போச்சு இல்ல? போச்சு. அப்ப இவருக்கு எத்தனை கண்ணு? 1.5 கண்ணு. இன்றரை கண்ணுடையார் எங்குமில்லை, இமயம் என்னும் குன்றரை கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறிட்ட நாள் அன்று அரை கண்ணும் கொடுத்து உமையாளையும் பாகம் வைத்த 1.5 கண்ணன் கண்டீர் ஒற்றியூர் உரை உத்தமனே. 4ஆம் திருமுறை யாரு பாடுறா? அப்பர் சுவாமி. அருமையான பாட்டு. இன்னொரு பாட்டு கேளுங்க. மனசுங்கிற தோணியா, போட்டு மனசு. இந்த போட்டை ஓட்டணும், துடுப்பு வேணும்ல. மதி புத்திங்கிற துடுப்பான். புத்திங்கிற துடுப்புனால இதை ஓட்டிக்கிட்டே போனாராம். சார், சரக்கு என்ன இருக்கு? கோபம்ங்கிற சரக்கை ஏற்றிக்கிட்டு போனார். வழியில ஆசைங்கிற பாறையில போய் மோதிருச்சான், போட்டு உடைஞ்சு வச்சான். கடவுளே, அப்ப நீதாண்டா காப்பாத்தணும். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதன் ஆசை, மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள நிம்மதியா உட்கார்ந்திருந்தான். சிவபெருமான் அங்கிருந்து பிச்சை எடுக்க வந்துட்டார். ஒரு பெரிய ஆளு பிச்சாண்டி பிச்சை எடுக்க வந்துட்டாரு. வாசப்படியில நின்று பிச்சை கேட்டாரு. இந்த பொண்ணு போய் பிச்சை போட்டார். பிச்சையை வாங்கினதுக்கு அப்புறமும் அப்படியே நிற்கிறாரு. இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்லா இருக்காரு, அழகா இருக்காரு. மனசு அவர் பால் போய்விட்டது. பார்த்துட்டு திரும்பினாரா, போனாரா? போனா என்ன ஆகுது? வீட்டுக்குள்ள வர்றா, வளையலை காணோம்.
கையில வளையல் போட்டிருந்தான், வளையலை காணாம். எப்படி போச்சு? அவரை பார்த்த உடனே இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தினால உடம்பு இழைச்சு போச்சான். இழைச்சா கை என்னாகும்? இழைச்சு போகுமா? வளையல் என்னாகும்? ஒன்னொன்னா கலண்டு விழுந்துருச்சான். மறுவுற்ற மலர் குழலி மடவாள் அஞ்ச மலை துளங்க திசை நடுங்க செறித்து நோக்கி செருவுற்ற வாளரக்கன் வலிதான் மாள திருவடியின் விரல் ஒன்றால் அலற ஊன்றி உரு ஒற்றி அங்கிருவர் ஓடிக்காண ஓங்கின அவ்வொள் அழலார் இங்கு வந்து. ராவணனை காலால் அடர்த்தவர் வந்தாராம். இந்த பொண்ணு எந்த ஊருன்னு கேட்டாலாம். திருவொற்றியூர்னு சொன்னாராம். அவ்வளவுதானா? இவ கை வளையல் காணாம போயிடுச்சு. திருவொற்றியூர் நம்மூர் என்று போனார் செறி வளைகள் ஒன்றொன்றாய் சென்றவாறே. வளையல் ஒன்னொன்னா கலண்டு போச்சு. ஒரு கதை தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆச்சு, கணவனும் மனைவியும். இவன் என்ன சொன்னான்? காலையில என்ன வெளியூருக்கு அனுப்பியிருக்காங்க, ஒரு 10 நாள் நான் வெளியூருக்கு போயிட்டு வர போறேன்னா. அந்த பொண்ணுக்கு ஏக்கமா போச்சு. இதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் இருந்தா தேங்க்யூ டாட்டா அப்பப்போ செல்லில் பேசிக்குவான், போயிட்டு வாங்கன்றுவாங்க. அந்த காலம். அந்த பொண்ணுக்கு வருத்தம். ஐயோ பாவம், இவர் போறாரே, இவரை விட்டு பிரிய போறோமே, உடம்பு என்னாச்சான்? இழைச்சு போச்சான். கையில இருந்த வளையல் கலண்டு விழுந்துருச்சான். இவன் போயிட்டு திரும்பி வந்தான். சாயந்தரம் வந்தான். இந்த பாரு, நான் கேட்டேன், ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நான் போகலைன்னா. வெளியூருக்கு போக வேண்டியவன் போகலைன்னானா. அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சான். ஆகா, இவன் போகல. சந்தோஷத்துல உடம்பு பெருத்துச்சான். அடுத்த கை பெருசா வந்துச்சான். அந்த வளையல் உடைஞ்சு போச்சு. இந்த வளையல் கலண்டு போச்சு, அந்த வளையல் உடைஞ்சு போச்சு. 2 வளையலும் போச்சு. சங்க இலக்கியத்துக்கு பின்னால வெண்பா இதுக்கெல்லாம் பாட்டு. நங்கை பயணம் நமக்குன்னு இருக்காங்க. நமக்கென்றுரை அளவில் அங்கை பசலை நிறமானதே செங்கை வளை நெகிழ பாதி மறுத்தேன் என்று ஓத உளம் நெகிழ பாதி உடைந்து. பாதி நெகிழ்ந்தது, பாதி உடைஞ்சது. ஆக அந்த பொண்ணுக்கு 2 வளையலும் போச்சு. இதை கொண்டு போய் அப்பர் சுவாமிகள் வச்சு அற்புதமாக பேசுகிறார். எந்த ஊர்? திருவொற்றியூர். மூலவர் சுயம்புலிங்கம். பாம்பு வடிவத்திலே இருப்பார். கவசம் போட்டிருப்பாங்க. கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கவசத்தை கலட்டுவாங்க, புனுகு சாத்துவாங்க, சாம்பிராணி தைலம் சாத்துவாங்க. 3 நாளைக்கு கவசம் கிடையாது. அப்புறம் திரும்பவும் கவசம் சாத்தப்படும். அபிஷேகம் எல்லாம் யாருக்கு? ஆவுடையாருக்குத்தான். சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது. கோயில்ல எதிர்த்தாப்புல ஒரு வட்ட பாறை. அந்த வட்ட பாறையை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. ஏன்னு கேட்டேன். அது வட்டப்பாறை அம்மன். என்னையா ஆச்சரியமா இருக்கு. ஏன்? சத்தியம் பண்றவங்க பண்ணனா போச்சு. சத்தியம் பண்ணிட்டு மாறினா வட்டப்பாறை அம்மன் விடாது. உக்கிரமான காளி. இன்னைக்கு வட்டப்பாறை அம்மனை சுத்தி ஆள் நிற்கும். அப்படியே கும்பிட்டு போவாங்க. ஆதிசங்கரர் இந்த வட்டப்பாறை அம்மனை சாந்தப்படுத்தினார். மகாராஜாக்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஊர் இது. பட்டினத்து சாமி இங்க வந்தார்ல, அற்புதமா பாடுறார். என்ன ஒரு பாட்டு சொல்றேன். சாகுற போது சளி அடைக்கும். நமக்கு வினையே இந்த சளிதான். ஐயும் தொடர்ந்து, ஐயின சளி, ஐயும் தொடர்ந்து விழியும் சொருகி, கண்ணு சொருகி, அறிவழிந்து மெய்யும் பொய்யாகி. இது வரைக்கும் மெய் மெய்யன்னா இனிமே இது பொய்யா போகுது. மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவல் யான். பெருமானே, இறந்து போக போற பொழுது நான் உன்னிடத்திலே ஒன்று கேட்பேன். என்ன கேட்பேன்?
செய்யும் திருவொற்றி ஊர் உடையீர் திருநீரும் இட்டு கையும் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. சாகிற பொழுது நெத்தியில விபூதி பூசி கைய கூப்பி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகணும். பட்டினத்தார் கேட்கிறார், திருநீருமிட்டு கையும் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. கண்டனூர்னு ஒரு ஊரு. கண்டனூர்ல ஒரு செட்டியார் ராத்திரி தூங்குற போது விபூதியை பூசுவாரு, இப்படி கைய வைப்பாரு, கும்பிடுவாரு, ஓம் நம சிவாய. அதுக்கப்புறம் பேச மாட்டார், தூங்கிடுவார், பேச மாட்டார். மறுநாள் காலையில் தான் பேசுவார். ஏன்னு கேட்டேன். ஒருவேளை ராத்திரி தூக்கத்திலேயே உயிர் போயிட்டா கடைசியா சொன்னது ஓம் நம சிவாயவா இருக்கட்டும். கையும் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. யாராவது இறந்து போற நிலைமையில இருந்தா அவங்க பக்கத்துல போய் திருவாசகம் பாடுங்க. முடியலையா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நமக்கு தெரியுது சாக போறாருன்னு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அஞ்செழுத்து சொல்லுங்கள். சுடப்படுவார் அறியார் புறமூன்றையும் சுட்டபிரான் திடப்படுமாமதில் தென் ஒற்றி ஊரன் தெருப்பரப்பில் நடப்பவர் பொற்பதம் நந்தலை மேல்பட நன்கு உருண்டு கிடப்பது கான் மனமே விதி ஏட்டை கிழிப்பதுவே. தலையில விதி எழுதிவிட்டான், எழுதின ஏட்டை கிழிக்க முடியுமா? முடியாது. அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோட்டையில் பெண் பிறந்தாலும் போட்ட விதி போகாதுங்கிறேன். விதி மாறாது. விதி ஏட்ட கிழிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன? திருவொற்றியூர்ல போய் ஆண்டவனை கும்பிடக்கூடிய பக்தர்கள் திருவடி நம்ம தலையில படுறாப்புல தெருவில் படுத்து உருண்டால் விதி ஏட்டை கிழிக்கலாம். பட்டினத்து சாமி சொல்றாரு. நிறைய பாட்டுக்கள், நான் அதுக்கு மேல அங்க போகல. வாவியலாம் தீர்த்தம், அருமையான பாட்டு. எல்லா வாவியும் தீர்த்தம், மணலெல்லாம் வெண்டீரு, கடற்கரை மண்ணு வெண்டீரு, காவனங்கள் எல்லாம் கணநாதர். ஒவ்வொரு காவனம், ஒவ்வொரு தூண் எல்லாம் கணநாதர். பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். எல்லாம் பட்டினத்தார் பாட்டு. நிறுத்துங்க, முக்கியமான இடத்துக்கு இப்பத்தான் வர்றேன். பட்டினத்தாருக்கு அப்புறம் திருவொற்றியூரை சிறப்படைய செய்தவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். அன்னைக்கே கொஞ்சம் சொன்னேன், ஞாபகம் வருதா? கொஞ்சம் போல சொன்னேன். பெருமான் சென்னையில இருக்கார். சென்னையில இருக்கிற போது அவங்க அண்ணியார் வந்து சாப்பாடு போட்டாங்க. அது முக்கியமான செய்தி. ராமலிங்க வள்ளலாருடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்க அண்ணாருக்கு பேரு சபாபதி பிள்ளைன்னு பேரு. அவரு புராண பிரசங்கம் பண்றவர். இந்த தம்பிய வளர்க்கிறாரு. அவர் மனைவி, அவரு தம்பிய பள்ளிக்கூடத்துல சேர்த்தாரு. ராமலிங்க சாமி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ட்டார். இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்போன்ட்டார். இது சந்தை படிப்பு, நான் போக மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அண்ணாருக்கு கோபம் வந்துருச்சு. வீட்டை விட்டு போ. தம்பி வீட்டை விட்டுட்டு போயிட்டார். அன்னைக்கு கண்ணீர் வருது. ஐயோ பாவம், இந்த புள்ள மெட்ராஸ்ல எங்க போய் சாப்பிடுவான்? ராமலிங்கம் வந்தான். ராத்திரிக்கு ராத்திரி அண்ணனுக்கு தெரியாம பின்கதவு வழியா வா, அங்க ஓரத்துல கதவு ஓரத்துல தயிர் சாதமும் ஒரு கறியும் வச்சிருப்பேன், சாப்பிட்டு போயிரு, ஒரு வேளையாவது சாப்பிடு ஒழுங்கா. சரி, இவர் போயிட்டார். திருவொற்றியூருக்கு போவார். வடிவுடை மாணிக்கத்தை கும்பிடுவார். அம்மா அருமையான பாட்டு சொன்னாங்க. நான் ஒரு 5 பாட்டு எழுதி வச்சிருக்கேன். வடிவுடை மாணிக்கம். அழுது அழுது. இன்னொன்னு தெரியுமா? திருவொற்றியூருக்கு போனா இவர் பாட்டை பாட மாட்டாரு, திருவாசகத்தை பாடுவார். எப்படி இருக்கு? இவரே நிறைய பாட்டு எழுதி இருக்காரு, அதை பாட மாட்டார்.
நம்மால் இன்னைக்கு என்ன அறிவா பண்றேன், இவன் 4 வரியில தப்பு தண்டாவை ஒரு பாட்டை எழுதி அதை வாட்ஸ்அப்பில் போட்டு நான் தான் எழுதினேன், அது பாட்டு பாட்டா இல்லை கன்றாவியா இருக்கு, ஆனாலும் நான் தான் எழுதினேன் நிறைய வந்துருச்சு. இப்போ அவர் என்ன செய்வாராம், அவர் எழுதின அருமையான பாட்டு ஒற்றியூர், அதை படிக்க மாட்டார், திருவாசகம் படிப்பாராம். மாணிக்க வாசக சாமி ஒற்றியூரை பாடினத தெரியல, திருவாசகத்துல ஒற்றியூர் வரல, ஆனாலும் இவரு திருவாசகம்தான் படிப்பாராம். ஒரு பெரியவர் சொல்றாரு, திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர் ராமலிங்க வள்ளற் பெருமான். கோயிலுக்குள்ள போனா திருவாசகம் படிச்சு கண்ணீர் விடுவார். சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து உன் மொய்களற்கு ஆளாக்காதே நிந்தையுறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. இதெல்லாம் வள்ளலார் பாட்டு. ஆனா தன் பாட்டை பாட மாட்டார், திருவாசகம் பாடுவார். சின்ன பிள்ளை பாடினார், வீட்டுக்கு வருவார், அன்னியார் வச்ச சாப்பாடு சாப்பிடுவார், திண்ணையில படுத்துக்குவார், காலையில அன்னை எந்திரிக்கும் முன்னாலே எந்திரிச்சு போயிடுவார். மேடையில வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று, கோடையிலே இடைப்பாற்று கொள்ளும் பகை கிடைத்த குளிர் தரு நிழல் கனிந்த கனி, இப்படியே வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் வடிவுடை மாணிக்கம்ங்கிற அம்பாள பாடிக்கிட்டே இருந்தாரா, நேரம் போறது தெரியல. ராத்திரி 10 மணி, கோயிலெல்லாம் சாத்திட்டேன். இவர் கவலைப்படாம உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருந்தார். ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா சாப்பாடு வைக்க வேண்டிய இடத்துல சாப்பாடு இல்லை. அண்ணி மறந்துட்டாங்க, பரவாயில்ல அப்படியே படுத்துட்டார். 5 நிமிஷம் அண்ணி வந்து எழுப்புறாங்க, ராமலிங்கம் எந்திரிக்கிறார். சாப்பிடாம படுத்துட்டியே. அண்ணி சாப்பாடு இல்லை, இந்த இருக்கு, நிறைய இருக்கு, சாப்பிடு. இலை போட்டு வடை, பாயாசம், மோர் குழம்பு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, என்னங்க எல்லாம் வச்சு அன்னைக்கு அருமையான சாப்பாடு. அண்ணி என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம், சாப்பிடு. நல்லா சாப்பிட்டார். எழுதுறாரு, தண்ணி வேண்டாம் பாராம், தேங்காய் தண்ணி வேணும் பாராம். நான் அப்படி இருந்தேன்னு எழுதுறார். நீர் வேண்டாம், தெங்கிழங்காயின் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். அது நல்லா சாப்பிட்டாரு. முடிஞ்சது. கை நெய்வாசம் அடிக்குது. அப்படியே படுத்து தூங்கிட்டார். காலையில 3 மணி அண்ணியார் வந்துட்டாங்க. திரும்ப ராமலிங்கம் எந்திரிக்க, என்ன சாப்பிடாம படுத்துட்ட? நீ என்ன சொல்றீங்க? உனக்காக சாப்பாடு வச்சேன். எங்க? அந்த பக்கம் வச்சிருக்கேன். தயிர் சாதம் அப்படியே இருக்கு, ஊறுகாய் இருக்கு. என்ன அண்ணி சொல்றீங்க? ராத்திரி சாப்பாடெல்லாம் கிடைச்சது, கையில நெய்வாசம் என்ன அடிக்குது. நான் எங்க? நான் தூங்கிட்டேன், இப்பத்தான் முடிச்சேன். என்ன புரியுது? வடிவுடை அம்மை சாப்பாடு போட்டாள். அன்றொரு கால் நம்பசி கண்டு அந்தோ தரியாது நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான். அன்றொரு கால் நம்பசி கண்டு அந்தோ தரியாது நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான். சோறு போட்டது யாரு? வடிவுடை மாணிக்கம். இன்னொரு நாள் மத்தியானம் பசியா இருந்துச்சு, மண்டபத்துக்கு போன, எல்லாம் ஒற்றியூர், திருவொற்றியூர். மண்டபத்துக்கு போனார். மண்டபத்துல கோயில் அர்ச்சகர் வந்துட்டார். பூசாரி வந்து சாப்பாடு கொடுத்தார். ராமலிங்கர் சாப்பிட்டார். தம்பி, நாளைக்கும் வருவியா? வருவேன். சரி, நாளைக்கும் சாப்பிடு. மறுநாள் மத்தியானம் அன்னைக்கு அர்ச்சகர் சோறு போட்டார். ஒரு வேளை சாப்பிட்டா போதும், நம்மளை மாதிரி 4 வேளை கொட்டிக்கிற கேஸ் இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, அவ்வளவுதான். சாப்பிட்டார். 3வது நாள் அர்ச்சகர் வெளியே நின்றார். சாமி, இன்னைக்கு சாப்பிடலாமா? என்ன கேட்குற? 2 நாளா எனக்கு இங்கே சோறு போட்டீங்க, இன்னைக்கு நான் எங்கே சோறு போட்டேன்? நான் வெளியூருக்குள்ள போயிருந்தேன்,
2 நாளா ஊர்ல இல்லையே, இன்னைக்குத்தானே வந்தேன். யாரு சோறு போட்டா? எழுத்தறியும் பெருமான் சோறு போட்டார். திருப்பைங்கீலிக்கு திருநாவுக்கரசர் போனார். திருப்பைங்கீலி, நல்ல மூக்கு சவுண்டு வரணும். இந்த ஊர் எங்கே இருக்கு தெரியுமா? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் மணச்சநல்லூர். மணச்சநல்லூர்லேருந்து கொஞ்ச தூரம் திருப்பைங்கீலி. அப்பர் சுவாமிக்கு பசிக்குதுன்னு பகவான் பொதிசோறு போட்டானா. பொதிசோறுன்னா தெரியுமா? கதம்பச்சோறும்பாங்க. எங்க செட்டி நாட்டுல மாசி மாதம் மக நட்சத்திர தண்ணிக்கு ஆயிரக்கணக்கில் சாப்பாடு போடுவாங்க. மூட்டை மூட்டையா வடிச்சு போடுவாங்க. மாசி மகத்தன்னைக்கு ரொம்ப பேர் சாப்பிட போக முடியாது, கூட்டமா இருக்கும். இவங்கெல்லாம் அங்க போய் நிக்கணுமே, கூட்டத்துல போய் நிக்கணுமேன்னு இங்க நிப்பாங்களா? இவங்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், காய், கூட்டு எல்லாம் சேர்த்து கலந்து கதம்பச்சோறு தயார் பண்ணி ஆள் ஆளுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல அல்லது ஒரு அட்டையில வச்சு கொடுத்தா தேவாமிர்தமா இருக்கும். நல்லா அப்படி சாப்பிட்டவன். மாசி மகத்தன்னைக்கு எங்க தேவகோட்டையில நகர பள்ளிக்கூடத்துல சாப்பாடு கதம்பச்சோறு. அதுக்கு பேரு பொதிசோறுன்னு பேரு. எல்லாம் ஒன்னா கலந்து வச்சுப்படுறது. திருப்பைங்கீலி அப்பர் சுவாமிக்கு பசிச்சது, பகவான் சோறு போட்டார். முழிச்சு பார்த்தா பெருமானை காணும். சுந்தரமூர்த்தி சுவாமி எந்த ஊரு? திருக்கச்சூர். திருக்கச்சூர்ல போய் நிக்கிறார். பசிக்குது. சிவபெருமானே, சிவபெருமான் ரெடியா வந்துட்டார். இந்த உட்காரு, நான் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வரேன். 4 வீட்டுல பிச்சை எடுத்தாராம். பிச்சை எடுத்த சாப்பாட்டை கொண்டாந்து இவருக்கு போட்டாராம். இவர் சாப்பிட்டாராம், நல்லா இருந்துச்சாம். ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் ஆதர் பலன கலனை கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டுணை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அடகிதே, நீ போய் பிச்சை எடுக்கலாமா? ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் ஆதர் பலன கடனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. பெருமான் பிச்சை எடுத்து சோறு போட்டாராம், சாப்பிட்டாராம். குன்றக்குடி அடிகளார், தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள், இப்ப இருக்க அடிகளாருக்கு முந்தின அடிகளார் அழகா சொல்லுவார். ஆமாம், சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பசி வந்ததுன்னா சிவபெருமான் மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட வேண்டியது தானே. ஏன் 4 வீட்டுல பிச்சை எடுத்தாரு? எனக்கு கோயில் மடப்பள்ளியில சோறு இருக்குல்ல. அடிகளார் சொல்றாரு, மடப்பள்ளி சோறு எவ்வளவு மோசமா இருக்குன்னு சிவபெருமானுக்கு தானே தெரியும். அதனால நம்ம அன்பனுக்கு அந்த சோறு வேண்டாம், 4 வீட்டுல நல்ல சோறு வாங்கி கொடுப்போம்னு பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டார். மடப்பள்ளி சோறு அன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி ஒற்றியிலே எம்பெருமான் சாப்பாடு போட்டார். இன்னொரு செய்தி, திருவொற்றியூர்ல நந்தி ஆசிரமம்னு ஒண்ணு, நந்தி ஓடைன்னு ஒண்ணு. அங்க போய் வழிபாடு பண்ணுவாரா. அங்கதான் அந்த கோடையிலே இடைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவை தரு நிழலே நிழல் கனிந்த கனியே, அந்த பாட்டையெல்லாம் பாடினது. திருவொற்றியூருக்கு போற பாதையில ஒரு இடம், ஒரு மண்டபம். அங்கே ஒரு நிர்வாண சாமியார் பிறந்த மேனிக்கு உட்கார்ந்திருப்பார். எல்லாரும் போவாங்க. வேலூர் தோபா சுவாமிகள்னு அவருக்கு பேரு. சித்தர். தா மாடு போகுது, தா தேள் போகுது, கழுத போகுது, நாய் போகுது, நரி போகுது, ஐயோயோ பாம்பு போகுது. மனுஷங்களை பார்த்து ஆளாளுக்கு பட்டம் விட்டுட்டார். இப்படியே சொல்லுவார். யாரு? முட்டுறவன் மாடு, கொட்டுறவன் தேளு, உதைக்கிறவன் கழுத, கடிக்கிறவன் கொலைக்கிறவன் நாய், ஏமாத்துறவன் நரி, சீர்றவன் பாம்பு, தான் ஆந்த போகுது. அடுத்தவன் முடிய கெடுக்க ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஆந்தேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாராம். வள்ளலார் அந்த பக்கம் வந்துட்டார். வந்த உடனே அவரு பார்த்தாராம், ஐயோ உத்தமமான மனிதன் போகிறான் அப்படின்னு வேட்டியை தூக்கி கட்டிட்டார்.
ஏன் மனுஷனுக்கு மனுஷன் தான் ஐயா நானா வெட்கா? நரிக்கு மனுஷனுக்கு என்ன வெட்கா? இவன் மனுஷன் இல்லது நரி. பாத்ரூம்ல ஒன்றும் போடாம குளிக்கிறான், மேல காக்கா போகுது, வேட்டியை தூக்கி அகட்டுறான், காக்கா தானே. அதே மாதிரி நாய் நரி. வள்ளலார் வந்தாரா, இதோ உத்தமமான மனிதன் போகிறான், வேட்டியை கட்டினாராம். வள்ளலார் போனார், இங்க நிக்காதீங்க, வேண்டாம், பெண்கள் போற இடம் போயிருங்க. அவ்வளவுதான், மறைஞ்சிட்டாரு தோபா சுவாமிகள். கர்நாடகாவுக்கு போயிட்டாராம். இதெல்லாம் எந்த ஊரு? ஒற்றி. நிறைய பாட்டு இருக்கு, நான் ஓடுறேன். வடிவுடை மாணிக்க மாலை, அதை சொல்லணும். என்ன அம்பாள் பேர் தானே போட்டு வச்சிருக்கேன். அருமையான 100 சொச்சம் பாட்டம்மா, 102 அற்புதமான பாட்டு. அம்மா சொன்னாங்க. நான் இப்போ ஒரு 3 பாட்டு சொல்றேன். இன்னைக்கு மிச்ச நேரம் அம்பாள் திருவடியில தான். வடிவுடை மாணிக்கம். கோடாறு குணக்குன்றே சிவத்தில் குறிப்பிலரை நாடாத ஆனந்த நட்பே. சிவபெருமான் பக்தர்கள் யாரு இல்லையோ அவங்கள்ட்ட அம்பாள் போக மாட்டாள். நாடாத ஆனந்த நட்பே மெய்யன்பர் நயக்கும் இன்பே பீடார் திருவொற்றி பெம்மான் இடம் செய் பெருந்தவமே. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாயிருந்து தவம் பண்ணாரே, என்ன கிடைச்சது? இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரி கிடைச்சாலாம். பெருந்தவமே, அவன் செய்த தவ பயனே. நல்ல மனைவி கிடைக்கணும்னா ரொம்ப தவம் பண்ணணும். பாட்டு வருது, பீடார் திருவொற்றி பெம்மான் இடம் செய் பெருந்தவமே வாடா மணிமலர் கொம்பே வடிவுடை மாணிக்கமே. ஒரு பாட்டு பாருங்க. சிவபெருமான் தலையில யார் இருக்கா? கங்கை. அதை பார்த்தும் இந்த அம்பாள் பொறுமையா இருக்கலாம். இப்படி ஆளு யாருக்கு கிடைப்பா? அனம் பொறுத்தான். அன்னம் அன்னம் அன்னத்துல வர்றது யாரு? பிரம்மா. அனம் பொறுத்தான் புகழ் ஒற்றி நின் நாயகன் அம் குமிழி தனம் பொறுத்தாள் ஒரு மாற்றாளை தன் முடி தன்னில் வைத்தே தினம் பொறுத்தான். சிவபெருமான் ஒரு கங்கைங்கிற பொண்ண தலையில வச்சு தினந்தோறும் தாங்கி கொண்டிருக்கிறான். அது கண்டு சினமின்றி சேர்ந்த நின்போல் மனம் பொறுத்தார் எவர் கண்டாய் வடிவுடை மாணிக்கமே. ஒரு பாட்டு, சேய் பண்ற குற்றத்தை தாய் மன்னிப்பாள். சேய் குற்றம் தாய் பொறுத்து ஏடா வருக என செப்புவள். குழந்தை தப்பு பண்ணிட்டா கூட அம்மா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு திருத்திடுவாங்க. இந்நாய் குற்றம் நீ பொறுத்தாடுதல் வேண்டும். நான் நாய், நான் பண்ண குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும். நவில் மதியின் தேய் குற்றமாற்றும் திருவொற்றி நாதர்தம் தேவி. மதி தேய்ந்தது, சந்திரன் தேய்ந்து வந்தான். அந்த குற்றத்தை மாற்றிய சிவபெருமானுடைய தேவி அன்பர் வாய் குற்றம் நீக்கும் மயிலே. என்ன வாய் குற்றம்? திமிரா பேசுற வார்த்தை. எங்க ஊர்ல ஒரு நல்லவர், அவருக்கு ஒரு பையன் வந்து என்ன கேட்கிறாரு? என் பையன் நல்ல பையன், நல்ல பொண்ணு வேணும், அடக்கமான பொண்ணு வேணும். இதுல என்னங்க தப்பு? அடக்கமான பொண்ணு வேணும். அவன் அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுல போய் பாரு. திமிரு தானே அது. சுடுகாட்டுல தானே என் பொண்ணு அடக்கம் பண்ணுவாங்க. அட பாவி, அந்த அவன் அப்பராணிய கேட்க. இதுக்கு பேரு வாய் குற்றம்னு பேரு. வாய் குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமே. நம்ம வாய் குற்றத்தை எல்லாம் நீக்கக்கூடியவள் பெருமாட்டீன். வான் தேட 4 மறை தேட மாலுடன் வாரிச மேலான் தேட மற்றை அருந்தவர் தேட என் அன்பின்மையால் யான் தேட. எனக்கு அன்பு இல்ல, அதனால கடவுளை நான் தேடுகிறேன். என் உளம் சேர் ஒற்றியூர் எம் இருநிதியேன் மான் தேடும் வாட்கண் மயிலே வடிவுடை மாணிக்கமே.
நரை மணக்கும் கொன்றை நதிச்சடில நாயகனேன் கரை மணக்கும் திருநீலகண்டப் பெருமானேன் உரை மணக்கும் பூம்பொழில் சூழ் ஒற்றியப்பா உன்னுடைய மறை மணக்கும் திருவடியை வாய் நிரம்ப வாழ்த்தேனோ. திருவொற்றியூர்ல போய் அவளது பாடல்கள் பாடியவர் வள்ளற் பெருமான். கடைசி காலத்துல மெட்ராஸை விட்டு போற பொழுது அப்ப கூட திருவொற்றியூர் பெருமானை போய் வழிபாடு செய்து விட்டு வந்தவர். திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவொற்றியூர் பெருமான் மீது பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் பெருமானை பாடியிருக்கிறார். அப்பர் அடிகள் பாடியிருக்கிறார். நம்முடைய வள்ளலார் பாடியிருக்கிறார். பட்டினத்தார் பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்த பிள்ளையார் வந்து பாடும் பொழுது விடையவன் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவன் வெண்மழுவாள் படையவன் பாய்குலித்தோலுடை கோவணம் பல்கரந்தை சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்க வெண்தோடு உடையவன் ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றி ஊரே. திருவொற்றியூர் திருவொற்றியூர் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஒற்றி தியாகர்னு பேரு. சுந்தரமூர்த்தி சுவாமி கோபத்துல திட்டுறாரு. ஏய்யா, அவனெல்லாம் வீடு வாங்கினான், நகை வாங்கினான், ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அது அடமானம் வைக்கிறாங்க. நான் உன்னைத்தானையா வாங்கினேன், உன்னை எப்படியா அடமானம் வைக்கிறது? வீடு வாங்கினவன் அடமானம் வைக்கிறேன், நகை வாங்கினவன் அடமானம் வைக்கிறேன், நான் உன்னைத்தானே வாங்கினேன். ஒற்றி வைத்திங்குன்னலாமோ ஓனகாந்தன் தளி ஒளியிலே. ஓனகாந்தன் தளியில பாடுறாரு. இன்னொருத்தர் தனிப்புலவர், சிவபெருமானுக்கு வீடு கிடையாது, வீட்டை ஒத்தி வச்சு விட்டாரு, அதனாலதான் அதுக்கு ஒற்றியூர்னு பேரு. ஒத்தி வச்சு விட்டாராம். எங்க? வீட்டை கொண்டு போய் எங்கேயோ ஒத்தி வச்சு விட்டாராம். இன்னைக்கும் யாராவது இறந்தால் சென்னையில திருவொற்றியூர்ல கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, ஒரு சுடுகாடு. ஏன்? பட்டினத்து சுவாமிகள் அடக்கமான இடம் என்று திருவொற்றியூரிலே பல பெருமக்கள் சென்று இன்றைக்கும் அடக்கம் பண்ணுகிறார்கள். பட்டினத்தாருடைய சமாதி கோயில் அற்புதமாக இருக்கிறது. அந்த நந்தி, அந்த சிவலிங்கம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதரிது. எல்லாத்தையும் விட்டவர். அவருக்கு பேர் தெரியுமா? முற்ற துறந்த பட்டினத்தடிகள். அது என்ன சார் முற்ற துறக்கிறது? இப்போ முக்கால் துறவி, அறத்துறவி எல்லாம் உண்டா? என்ன அர்த்தம்? துறவிங்கிற நினைப்பையும் துறந்துடுறது. சன்னியாசிக்கு தான் ஒரு சன்னியாசிங்கிற நினைப்பு இருக்கும், அது இருக்கப்படாது. எங்க ஊர்ல ஒரு சாமியார் என் கூட பேசிக்கிட்டே வந்தார். நான் சொல்லப்படாத அவர், எனக்கு வேண்டியவர், அது வேற. பேசிக்கிட்டே வந்தார். தெருவில் 2 பேரும் பேசிக்கிட்டே போறோம். ஒரு இடத்துக்கு வந்த உடனே நிற்கிறாரு. என்ன சாமின்னு? பூர்வாசிரமத்துல இதுதான் எங்க வீடுன்னாரு. அதான் சிரமம்னு விட்டுட்டு வந்துட்டு இல்லை, இனிமே என்ன, இது எங்க வீடு. அப்ப இன்னும் என்ன, இந்த மனசுக்குள்ள அந்த இது போக மாட்டேங்குது. எங்க வீடு எங்க வீடு. ஏன்னா போற அன்னைக்கு என்ன, வீட்டை கட்டி இழுத்துக்கிட்டா போறோம். ஒண்ணு கூட நமக்கு சொந்தமிட்ட எழுதி வச்சுங்க. எதுவும் இந்த உடம்பு முதற்கொண்டு போட்டுட்டு தான் போறோம். பிறக்கிற போது தனியாத்தான் பிறந்தோம், போற அன்னைக்கும் தனியாத்தான் போறோம். எவனும் துணைக்கு வரப்போறதில்லை. ஒற்றியூர் பெருமான் மட்டும்தான் துணைக்கு வருவார். கையின் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. கடைசி காலத்திலே எல்லாம் போனா கூட சிவபெருமானை எழுது, சிவபெருமானை எண்ணு. சாகிற பொழுது கடவுள் நினைப்போடு சாக வேண்டும். திருவொற்றியூர் பெருமான் திருவடியிலே வழிபாடு செய்தால் கடைசி காலத்திலே அவனை நினைக்கலாம். அதுக்கும் தலையெழுத்து வேணும். கடவுளை நினைச்சு சாகிறதுக்கும் தலையெழுத்து வேணும்.
எங்கள் ஊரில் இன்னொருத்தர், கதை சொல்லப்படாது, அவங்க பேரை சொல்லப்படாது, சொல்கிறேன். சாக கிடக்கிறாரு. அவருக்கு 4 பையங்க. 4 பையங்க. முதல்ல 3 பிள்ளை பிறந்துச்சுங்க. ஹரீஷ், ரமேஷ், சுரேஷ் பேர் வச்சு விட்டார். 55 வயசாச்சு. அடுத்த வீட்டுக்காரர் வந்தார். என்னங்க பேர் இப்படி வச்சிருக்கீங்க? சாகுற போது பிள்ளைங்க பேரை சொல்லி கூப்பிட்டா கடவுள் என்னத்தான் கூப்பிட்டான்னு வந்துடுவாரு. அதுக்காகத்தான் பிள்ளைக்கு முருகன்னு பேர் வைக்கிறது, வேலன்னு பேர் வைக்கிறது, பரமசிவம்னு பேர் வைக்கிறது, நமச்சிவாயம்னு பேர் வைக்கிறது. அப்படி பேர் வைக்காம இப்படி பேர் வச்சிருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? வச்சுட்டேன். இன்னி ஒரு பிள்ளை பிறந்தா நமச்சிவாயம்னு பேர் வைக்கிறேன் சொல்லிவிட்டாரா? பிறந்துருச்சு. அடுத்த பிள்ளை கவியரசு கண்ணதாசனோட ஒரு கடைக்கு போனோம். ட்ரெஸ் வாங்கிறாரு தீபாவளிக்கு. 22 செட்டு வாங்குறாரு. எதுக்கு அண்ணே? எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்கடா, ரெடிமேடு. பக்கத்தில் இருக்கவர் சொல்றாரு, 23 வாங்கிட்டா அடுத்து ஒரு பிள்ளைய பெத்துக்குவாரு, அந்த தைரியமும் இருக்கு அவருக்கு. அது மாதிரி இவரு 4வது பிள்ளை பிறந்துருச்சு. என்ன பேர் வைக்கலாம்? நமசிவாயம் பேர் வச்சு விட்டார். 10, 15, 20, 25 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் சாக கிடக்கிறாரு. இழுக்குது. கடைசியா எந்த பேரை சொன்னியோ, எந்த பேரை சொல்லணும்? திருவொற்றியூரில் பட்டினத்தார் சொன்ன மாதிரி கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே, அஞ்செழுத்து சொல்லணும். இந்த பேர் நமச்சிவாயம். இவன் பேரை சொன்னார்னா அஞ்செழுத்து சொன்னாப்புல ஆயிடும். அடுத்த விட்டு நண்பர் வந்துட்டாரு. இவன் சாக கிடக்கிறாங்க. இழுக்குது. ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிடுது. மூத்த பையன் வந்தான். யாரு தெரியுதா? சுரேஷ். பேரை சொல்லிவிட்டாரு. நினைப்பு இருக்கு, பரவாயில்ல. 2வது பையன் வந்தான். ஹரீஷ் சொல்லிவிட்டாரு. இழுக்குது. இங்க வந்துருச்சு சளி, இழுக்குது. 3வது பையன் ஏதோ ஒண்ணு, சுரேஷ் சொன்னா சுரேஷ், ரமேஷ், ஹரீஷ் ஏதோ ஒண்ணு வச்சுங்க, பேர் வந்துருச்சு, சொல்லிவிட்டாரு. 4வது பையன் வர்றாங்க. இவன் பேரு இங்க வந்துருச்சு சளி. நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிவிட்டா போதும். கையும் தொலை பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே, பட்டினத்தார் வாக்கு. அந்த பையன் வந்தானா? இது யாரு? கடைசி பையன். முடிஞ்சு போச்சு. நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு தலையெழுத்து வேணும். அதுக்காகத்தான் சில பேர் எப்பவுமே சிவா 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 சிவான்னா தன்னை மறந்து அந்த வார்த்தை வந்துடும். தன்னெனப்பில்லாம அந்த வார்த்தை வந்துடும். எப்ப பார்த்தாலும் சில பேர் முருகா 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 முருகா. தேவகோட்டையில தண்ணீர் பந்தலார் வீடு அப்படிங்கிற வீட்டுல கண்ணப்ப செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், நான் பேரெல்லாம் சொல்றேன், கண்ணப்ப செட்டியார்னு பேர், பெரிய பக்தர். சாக கிடக்கிறார். எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க. இப்படி பார்க்கிறார். முருக பக்தர் சாக போறார். எல்லாருக்கும் சுத்தி நிற்கிறாங்க. முருகா, மயில் வந்துருச்சுன்னார். சாக போற நேரம் மயில் வந்துருச்சு. முருகா, முடிச்சு போச்சு. அதுதான் வாழ்க்கை. மதுரையில பன்னிரு திருமுறை மன்றத்துல ஒரு செயலாளர் சீனிவாசம் பிள்ளைன்னு பேரு. மீனாட்சி கோவிலுக்குள்ள போனா விடாம சுத்துவாரு. சிவபெருமான் பார்த்து, சீனிவாச பிள்ளை இன்னைக்கு சுத்துனது போதும், நாளைக்கு வாங்கன்னு சொன்னாத்தான் வருவாரு. அந்த சுத்துவார். சித்தர்கிட்ட 21 பிரகாரம் வருவார். தத்து மூதையில் 3 தளல் எழ முத்து மூரல் மிகிழ்த்த நிராமய சித்தமூர்த்திதன் தாழினை சேர் 63 பதமலர் போற்றுவாம். சித்தர் பாட்டு
முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர்வரித்தெறிஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெருந்துறையின் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தார் அதெந்துவே என்று அருளாயே பாட்டு படிப்பார் சீனிவாசம் பிள்ளை. மதுரையில் பன்னிரு திருமுறை மன்றம். அங்கே திங்கக்கிழமை திருவாசக உரை, செவ்வாய்க்கிழமை திருமந்திர உரை, 2 நான் தான் நடத்தினேன். எந்த காலம் 1969 70 ஒட்டி அங்கேதான் நாங்க பயிற்சி அடைஞ்சோம். அன்னைக்கு திருமந்திர சொற்பொழிவு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சீனிவாசம் பிள்ளை வரல, அவர் தான் செயலாளர், வரல. ஒரு அன்பர் வர்றாரு, வந்து பேசாம உட்கார்ந்துருக்காரு. ஒரு 50 பேருக்குள்ளதான் ஆள் இருக்கும், சின்ன அறை. பேச்சு முடிச்சுது, அந்த அன்பர் எந்திரிச்சாரு. எல்லாருக்கும் ஒரு செய்தி, சீனிவாசம் பிள்ளை இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டார். ஐயா, சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொல்ல வேண்டியதானே? காலையிலே சொல்லிவிட்டாரு. பேச்சு நடக்கிற போது, சொற்பொழிவு நடக்கிற போது அதுக்கு இடையூறாக இடையில நான் இறந்தா கூட சொல்லக்கூடாது, முடிய விட்டுத்தான் சொல்லணும். அது முக்கியம் இல்ல, இப்ப சொல்ல போறதுதான் முக்கியம். ஆமா, எத்தனை மணிக்கு இறந்தாரு? 6:30 மணி இருக்கும். என்ன சொன்னாரு? பேரன் பக்கத்துல இருக்கேன், பேரனை பார்க்கிறாரு. நான் கோயிலுக்குள்ள போயிட்டேன், சொக்கலிங்க பெருமானை கும்பிடுறேன், ஒரு பிரகாரம் வந்துட்டேன், உள்ள போயிட்டேன், சொக்கலிங்கம் நாரு, முடிஞ்சு போச்சு. முடியுமா? அதான் கையுந்தொழ பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. கடவுள்கிட்ட அதைத்தான் கேட்கணும். கடவுளே, உன் திருநாமத்தை சொன்னபடி இந்த பிறவியிலே திருநாமத்தை சொன்னால் ஒருவேளை அடுத்த பிறவி இருக்குமானால் அந்த பிறவியிலையும் தொடக்கத்தில் இந்த திருநாமம் நினைப்புக்கு வரும். அதனாலதான் பட்னத்து சாமி என்ன சொன்னாரு? திருநீருமிட்டு அஞ்செழுத்த ஓதி கையும் தொழ பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. நம்ம இவ்வளவு நேரம் திருவொற்றியூர் போனோம், பட்னத்தாரை பார்த்தான், ராமலிங்க சுவாமியை பார்த்தான், சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்த்தான். இன்றைக்கு வந்து கலந்து கொண்ட பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். நாளைக்கு நாம் நாகப்பட்டினத்துக்கு போக இருக்கிறோம் என்பதை சொல்லி எல்லா விதமான இன்பங்களையும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய பெருமக்கள் அடைய வேண்டும் என்று திருவொற்றியூர் படம்பக்கநாதர், வடிவுடை மாணிக்கம் ஆகிய பெருமக்களை வணங்கி வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.